ஓகே காய்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு என்ன மாடல் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, சாம்சங் M11 பார்க்க போறோம். சாம்சங் M11 எப்படி FRP வந்து எடுக்கிறதுன்னு. ஏன்னா எல்லா மாடலுமே நம்ம சர்வரில் எடுக்க முடியாது. சர்வரில் எடுக்கிறதா இருந்தால் பேமெண்ட் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு அதிகமாக வரும். கரெக்டா? ஸோ அன்லாக் டூல்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது கம்மி. நெக்ஸ்ட் அதில் சாம்சங் மாடல் சிலது வந்து எடுத்துக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம அன்லாக் டூல் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக சர்வரில் போய் அதிகமாக பே பண்ணி தான் பண்ணி தரணும்னு அவசியம் இல்லை. ஸோ அன்லாக் டூலை யூஸ் பண்ணி எப்படி M11 மொபைலை வந்து அன்லாக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் FRP. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EDL பார்க்கணும். ஓகேங்களா? இதோட EDL பாயிண்ட் எங்கே இருக்குது? இந்த 2 இடத்துல இருக்குது. தெரியுதா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், சாம்சங் M11 EDL பாயிண்ட் போட்டு சர்ச் பண்ணி எனக்கு EDL பாயிண்ட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த 2 பாயிண்ட் டச் பண்ணிட்டு நீங்கள் கேபிளை சொருவினீங்க அப்படின்னா உங்களுக்கு EDL பாயிண்ட் வந்து டிடெக்ட் ஆகும். இன்னும் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போர்ட்டுமே டிடெக்ட் ஆகலை, காமன் போர்ட் மட்டும் தான் இருக்குது. இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே என்ன வரும், EDL பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கஸ்டமர் இப்போ வந்து EDL பாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணுவார், வெயிட் பண்ணலாம். ஸோ நான் டைப் பண்ணி அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா போர்ட் வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி காமிக்குது அப்படின்னு 9008 போர்ட்டுன்னு சொல்லிட்டு கிளியராக வந்து காமிக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து அதில் FRP அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு FRP வந்து பைபாஸ் ஆகிடும். இப்போ வந்து EDL FRP அப்படின்னு கொடுத்துடலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி மொபைல் சாஃப்ட்வேரில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, ஆன்லைன் அன்லாக்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் குரூப் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்மகிட்ட சாஃப்ட்வேர் கோர்ஸும் அவைலபிள், ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸும் அவைலபிள். வேணா தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எரேஸ் FRPன்னு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆத்தென்டிகேஷன் ஓகே அப்படின்னு வரும். அது ரீட்ரைவிங் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு 2 செகண்ட் நிற்கும். அதுக்கப்புறம் இன்ஸ்டலேஷன் டன்னு, சர்ச்சிங், காமன் போர்ட் எல்லாமே டிடெக்ட் ஆச்சு, ஹேண்ட் ஷேக்கும் ஓகே ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FRP வந்து பைபாஸ் ஆகிடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் FRP பைபாஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்தின் த 10 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். ரீடிங் இன்ஃபோ வந்தாலே கம்ப்ளீட் ஆகிடும் மோஸ்ட்லி. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங் இன்ஃபோவில் தான் நிறைய பேருக்கு வந்து ஃபெயில் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அந்த டிரைவர்லாம் பக்காவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா FRP வந்து பைபாஸ் ஆகிடுச்சு, ஒர்க் டன். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி மேலும் தகவல் வேணும்னா பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பை பை.